வணக்கம் Iclassics viewers. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல இருக்கோம். கோடம்பாக்கத்துல இருக்க கெபாபிஸ்தான் வந்திருக்கோம். முழுக்க கெபாப்ஸ், பாலியோ சிக்கன், கல்மி பிரியாணி இப்படி புதுவித வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. வேற லெவல் இருக்க போது உள்ள போறோம், எல்லாத்தையும் ஆர்டர் பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. முழுக்க உங்களை ஃபன் பண்றதுக்காக கிளம்பி இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க உள்ள போய் நாக் அவுட் பண்ணலாம். இவங்க கிட்ட இருக்க வியூவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெனுவா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசிக் மெனு. அது மட்டும் புது வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க. நான் சொல்ல ஒரு 2 பேர் படிக்கிறேன் பாருங்களேன். ஆச்சாரி கெபாப், அரியாலி கெபாப், அது மட்டும் இல்லாமல் லசூனி அப்படின்ற ஒரு கெபாப், இது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்றோம். ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு களிமிர்ச்சி கெபாப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேவரட்டா சொல்லியிருக்காங்க. அதையும் ட்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃப்ரெண்டான மெனு வச்சிருக்காங்க. கெபாப்ஸ் எல்லாருமே பண்றாங்க, இங்க ஒரு டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்றது அவங்க கான்செப்ட். அதை நம்ம பார்ப்போம். சூப்பரா இருக்கு. ஒரு ஸ்பைஸ்னஸ், ஹிண்ட் ஆஃப் ஸ்பைஸ்னஸ் இருக்கு. சிக்கன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒரு அளவுக்கு சூப்பர் ஃப்ரெஷ். டிக்கா பட் கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ் நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு ஃபிளேவர் இருக்கு. மற்ற கெபாப் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கெபாப் கலர் செஞ்சா ஒரு சின்ன ஃபிளேவர் இருக்கு. அது உண்மைதான். அடுத்து நம்ம வந்து ஹரியாலி ட்ரை பண்ணுவோம். நினைச்ச மாதிரியே அந்த ஃபிளேவர் அப்படியே இறங்கிருக்கு. உள்ள ஜூஸ்னஸ் வீட்டை பாருங்க, நல்ல ஒரு டைட் ஜூஸ்னஸ் இருக்கு. சூடா மட்டும் தான் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஷூட் நல்லா ஆறி போச்சு. பட் ஆனால் நம்ம இந்த சைடில் கொடுத்துருக்க அந்த வெங்காயத்துக்கு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் இன்னும் இருக்கு. நம்ம நிறைய கெபாப் சாப்பிட்ருக்கோம். இந்த லைவ்லினஸ் இருக்கு. கெபாப் எப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லைவ்லினஸ் இருக்கு. நீங்க வரும்போது வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹரியாலி மஸ்ட் ட்ரை கண்டிப்பா. சாப்பிட்ருப்பீங்க, ஃப்ரிட்ஜில் சாப்பிட இறக்க மாட்டீங்க. அதை ஒரு ஜூஸாக சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சரியா இருக்கு. அடுத்து எங்கே போகலாம்? இது ட்ரை பண்ணணும். இந்த பஞ்சாரா என்னன்னு தெரியல, பேரே புதுசாக இருக்கு. இந்த மைண்ட் வந்து போயிட்டு மஸ்டர்ட் ஃப்ளேவர். மஸ்டர்ட் ஃப்ளேவரில் ஒரு கெபாப் தான் கேள்விப்படுறேன். இது பார்ப்போம் இருக்கு. லைட்டாக அந்த ஒரு பிட்டர்னஸ் இருக்கு. இந்த லைட்டாக கசப்பத்தன்மை நல்லா இருக்கு. அந்த ஸ்மோக்கினஸ் வருதா அது இயல்பாக இப்படிதான் இருக்கான்னு தெரியல. ஒரு மஸ்டர்ட் ஒரு பேட்டர்னஸ் இருக்கு. மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணவும் தெரியும். அந்த வகையில் இந்த ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெபாபா இருக்கு. களிமிர்ச்சி இதுலேயுமே பார்ப்போம். அந்த பெப்பர் ஃப்ளேவரில் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் மஷ்ரூம் அந்த மைனஸ் எல்லாம் வந்துச்சா அதிலே கற்றுக்கணும். டர்மரிக் வாசம் அதிகமாக இருக்கு. டர்மரிக் ஃப்ளேவரும் அந்த பெப்பர் அந்த வாசம் சேர்ந்து இருக்கு. இந்த க்ரீன் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். மைனஸ் வந்து மறுநாள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எங்களோட ஃபிஷ் டிக்கா என்னன்னா தொடர்ந்து குடிக்க முடியாது. நீங்க ஃபிஷ் வந்து இனிமே உங்க சோர்ஸ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல. அந்த ஒரு லைவ்னஸ் தெரிஞ்சு பார்த்தா பிரிக்கும் போது ஒரு செல்லுல வருது. டிக்கா நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ஸ்பான்சினஸ் இருக்கு. எதுவுமே சாப்பிட்டு பார்ப்போம். சீ ஃபுட் வாசம் சூப்பரா இருக்கு. வாசனை நல்லா இருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட வாசனை அப்படியே மெயின்டைன் ஆகுது. சில நேரத்தில் மசாலா நிறைய போட்டுருவாங்க. லைக் அப்படி சிக்கன் மாதிரி மாறிடும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இருக்காது. இந்த ஃபிஷ் ஸ்மெல் சில பேர் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். இந்த லைட்டாக டச் நோட் கீழே ஒரு பேஸ்ட் போட்டுருந்தா அந்த சாப்பிட்றதுக்கு அது ஃபிஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இது ஒரு மைனஸ் டச் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி கெபாப் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. சேலட் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஆஸ் யூஸ்வல் ஃபுல் வெஜிஸ் ரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த கறி சாப்பிடும்போது வாய்க்கும் சரி மனசுக்கும் சரி உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ ஃபைனல் டச் பிரியாணி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் வைஸ் சரி மசாலாஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால ரைட்டாக கொஞ்சம் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வாய் போயிட்டு அப்புறமேட்டு அந்த கிரேவி. ஹைதராபாடி கம் செட்டிநாடு. செட்டிநாடு ஃப்ளேவர் இருக்கு. ஆனால் ஒரு ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஹைதராபாடி பிரியாணி பார்த்தா மசாலா தனியாக இருக்கும். இந்த ஃபுல்லாக மசாலா மிக்ஸாக இருக்கு. 2 பீஸ் தராங்க, லெக் பீஸ். அதான் ஹைலைட்டு.
லெக் பீஸ் வந்து நீங்க கிரேவி சாப்பிட்றதுக்கு மேட்டர் புரியுது. லெக் பீஸ் எடுத்து நீங்க கிரேவி சாப்பிடணும். இது வேறு ஐட்டமே கிடையாது, ஒரு மசாலா கிரேவி. கண்டிப்பா நீங்க வந்து கெபாப் சென்டர் வரீங்க அப்படின்னா கெபாபிஸ்தான்ல வேற ட்ரை பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் பாஸ் அதோட சாப்பிட்டாச்சு. கெபாப் சேலஞ்ச் சாப்பிட்டாச்சு. உண்மையை டேஸ்ட் அந்த மற்ற கெபாப் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லைவ்லியா இருக்கு. அதுதான் உண்மை சொல்லணும். நீங்க இந்த கூட வழியா போறீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ட்ரை பிளேஸ் தான். அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க வீடியோ வந்துட்டே இருக்கும். ரெகுலரா வீடியோ போடுறோம். முழுக்க உங்களை ஃபன் பண்ண போறோம். கலக்கிறோம் தட்டுறோம் தூக்கம் வாங்க போலாம்.